உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேர் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ மார்கழி மாதம், ஏன்னா மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், காலபுஷ்ய தத்துவத்திற்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். ஸோ அப்போ என்னன்னாக்கா 9ஆம் இடம் காலபுஷ்ய தத்துவத்திற்கு பாக்கியங்கள் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆத்மகாரகனான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தை சந்தரிக்கிறது பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு மிகுந்த ஒரு சிறப்பான பலன்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டாள் திருப்பாவை பாடி இறைவனையோட இணைந்த ஒரு நிகழ்வு இந்த மாதத்தில் தான் இருக்கும். அப்போது இந்த காலகட்டம் தான் என்னென்னாக்கா பெண்கள் தங்கள் மனம் விரும்பிய விஷயங்கள், தங்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம். அதனால தான் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் மார்கழி மாதத்தில் காலையில் இந்த பச்சரிசி மாவில் கோலம் போடுவாங்க. அந்த கோலம் போடுவதே பார்த்திங்கன்னா கற்பனை வளத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பெண்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கோலமும் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமும் அதில் இருக்குது. ஏன்னா இன்றைய மாடர்ன் சயின்ஸே சொல்லுது என்னென்னாக்கா மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கும் விடிய காலையில் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த விடிய காலையில் அந்த பெண்கள் எழுந்து அந்த கோலம் போடும்போது அந்த அபரிவிதமான அந்த பிராணசக்தி பெண்களுக்கு கிடைக்கும். அந்த பிராணசக்தி கிடைக்கும். என்னங்க பிராணசக்தி கிடைச்சி என்னங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கால்கள் ரொம்ப வலிமையாது. ஆண்களுக்கு எப்போதும் என்னென்னாக்கா நம்ம சொல்லுவாங்க ஹார்ம் பவர் தான் ஆண்களுக்கு. ஸோ பெண்களுக்கு என்னென்னாக்கா கால்களில் தான் மிகுந்த பலம் அதிகம். அதனால தான் பெண்கள் கால்களை ரொம்ப பேணிக்கணும். அதனால தான் பெண்கள் ஆண்கள் நடப்பயிற்சி காட்டுதலும் பெண்கள் நடப்பயிற்சி செய்யும்போது தான் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த ஹார்மோன் சுரப்பிகளுக்கான வர்ம புள்ளிகள் பார்த்திங்கன்னா அதிகமாக காலில் தான் இருக்குங்க. ஏன்னா அந்த கால்கள் தூண்டப்படும் போது தான் அவங்களுக்கு கர்ப்பப்பை வலுவாக இருக்கும். எந்த ஒரு பெண்ணோட கர்ப்பப்பை நல்ல வளமாக செழிப்பாக இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை என்பதே இருக்காது. ஏன்னா இந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய சிறிய சிறிய பாதிப்புகள் தான் பெண்களுடைய லைஃப்பில் கணவன் மனைவி பிரச்சனை, கணவனுக்கு கிடைக்காத குழந்தை பேர் பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம ஆன்மீகத்தை மட்டும் ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்க அறிவியலும் தெரியும். ஏன்னா ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலை சொல்லணும் அப்படின்பது தான் நம்மளுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறதுனால தான் எப்பொழுதும் ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலையும் புரிஞ்சிக்கும் போது நம்மளோட ஆன்மீகம் எவ்வளோ முக்கியத்துவம் பெறும் என்பதை நம்மளால் உணர முடியாது. ஸோ அதனால தான் பெண்கள் இந்த காலத்தில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு பூசணிப்பூ வைப்பாங்க. ஏன்னா பூசணிப்பூ என்பது எதை குறிக்கும்னா உங்களோட சுவாதிஷ்டான சக்கரத்தை குறிக்கும். ஏன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்க அந்த மலர்கள் எப்படி விரியுமோ அதே மாதிரி உங்கள் சுவாதிஷ்டானம் விரியும் போது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண தடை நீங்கும், குழந்தை பேருக்கான பாக்கியங்களுக்கு உங்கள் மனம் விரும்பிய அந்த வாழ்க்கை துணையை அடைவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால தான் இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆண்டாள் திருப்பாவையை பாடி அந்த இறைவனை அடைந்தாங்கன்னு சொல்லி நம்மளோட புராண கதைகளிலே நமக்கு இதுக்கான தெளிவும் விளக்கத்தையும் கொடுக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு கிரக நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி, கிரக மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் என்பதை விலாவரியாக டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி. ஸோ கடகராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாத பலன் எவ்வாறு இருக்க போதுதான் பார்த்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ஜென்ம குருவாக இருந்து இப்போ பார்த்திங்கன்னா அவர் மிதுனத்துக்கு போயிட்டார். ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய அழுத்தத்தோடவே இருந்திருப்பாங்க. கடன் சார்ந்த அழுத்தம் இருந்திருக்கும், குழந்தைகளுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நிறைய தடுமாற்றங்கள் இருந்திருக்கும். சொல்லவே முடியாது. நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் சுப நிகழ்வுகளுக்காக கையில் இருந்த காசெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருந்திருக்கும். சில பேருக்கு என்ன கும்பாபிஷேகத்தை கொடுத்துருப்பாங்களே, நிறைய திருமண நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய சூழல் வந்திருக்கும். இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகளும் கடனும் ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா மார்கழி மாதம் குரு பகவானும் மூவாகி போயிட்டார். இப்போ பார்த்திங்கன்னா 9ல் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வக்ர நிவர்த்தியும் அடைஞ்சிட்டார். ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா பிரச்சனையாக இருந்த விஷயம் எல்லாமே இப்போ அப்படியே நமக்கு ஒரு ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நட்பு ரீதியாக நண்பர்களுடன் கூட்டு தொழில் நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்திருக்கும், ஒன்றுமே நகர்ந்துருக்காது. எவ்வளோ விஷயங்கள் ட்ரை பண்ணியிருப்பாங்க, கிணத்து போட்ட கல் மாதிரி அப்படியே நகராமல் இருந்திருக்கும். அப்போ இப்போ இது எல்லாமே இப்போ என்னென்னாக்கா தொழிலில் மீண்டும்
ஒரு நன்மையான விஷயமாக பயணிக்கும். நிறைய பேருக்கு என்னென்னாக்கா வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் பிளான் பண்ணிப்போம். இந்த விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே மீண்டும் புத்துணர்ச்சி பெறும். மீண்டும் அந்த விஷயங்களை ஒரு கடந்த 6 மாதமாக தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாதவங்களுக்கு இப்போது மீண்டும் அந்த விஷயங்களை புத்துணர்ச்சி பெற்று மீண்டும் அதை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகும். மேலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கையில் விஷயங்களை பார்த்திங்கன்னா ஒரு விரக்தி இருக்கும். பேச்சிலே ஒரு விரக்தி இருக்கும். என்ன அது எதை செஞ்சாலும் எதுவும் பெருசாக வரமாட்டது அப்படின்ற மாதிரி பேச்சிலே ஒரு விரக்தி தன்மை தென்படும். ஸோ மனசில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, மனம் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஒரு சிறிய அழுத்தம் இருக்கும். நிறைய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. ஏன்னா தொழிலில் நமக்கு ஒரு ஓப்பன் கேட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ அப்போ என்னென்னாக்கா நாம் எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் இருக்குல்ல, நிறைய இந்த காலத்தில் புதிய முயற்சிகள் எடுப்பாங்க. அதுவும் என்னென்னாக்கா இடம் சார்ந்த விஷயம், ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரியான இடம் விற்கிறது வாங்கிறது, இந்த மாதிரியான எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும். சிறிய தடையும் வரும். தடைக்கு பின்னாடி தான் ஒரு வெற்றி என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. குறிப்பாக இந்த கடகராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறையை வச்சுக்கணும். உடல்நிலையில் ரொம்ப அக்கறை. குறிப்பாக என்னென்னாக்கா இவங்களுக்கு இந்த எலும்பு சார்ந்த விஷயத்தில் வலி உபாதைகள் இருக்குது. உடம்பு அதிகமான வெப்பத்தினால ஜுரம் வர்றது, இல்லை ஃபீவரு, இல்லை ஏதாவது இந்த வைரஸ் காய்ச்சல், இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய கடகராசிக்காரர்களுக்கு வரும். அதனால் எல்லாருக்கும் ஜுரம் வரும். இவங்களுக்கு அதோட பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா ஏதாச்சும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உணவே குறைஞ்சிரும். உணவு சாப்பிடக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைந்துடும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். தூக்கமின்மையால் மன அழுத்தம் அதிகமாகும். குறிப்பாக என்னென்னாக்கா நண்பர்களோட செயல்பாடுகள் மூலயமாகவும், இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயங்கள் எடுத்து பயணிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் தூக்கமின்மை அதிகமாக ஏதாவது இந்த சினிமா துறையில் இருப்பவங்களுக்கு பார்த்திங்கன்னா, கடகராசியில் சினிமா துறையில் இருப்பவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த தூக்கமின்மையால் ஒரு பிரச்சனை வரும். அதனால் என்னென்னாக்கா குறிப்பாக இந்த குதிக்கால அந்த நரம்புகள் எல்லாமே, நரம்புகளுடைய சுருக்கம், இல்லை ஸ்கின் அலர்ஜிஸு, காலில் பார்த்திங்கன்னா ஏதாவது தொற்று, ஸ்கின் அலர்ஜிஸு, இந்த மாதிரியான அந்த விட்டமின் குறைபாடால் ஏற்படக்கூடிய விஷயம் இருக்குது. இல்லை பிராண சக்தி குறைபாடால் காலில் அந்த நரம்பு இழுக்கிறது, நரம்பு சார்ந்த விஷயங்களும் சிறிய உபாதைகள் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. நிறைய பேருக்கு ஹார்மோன்ஸும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதனால் என்னென்ன கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் ரொம்ப அக்கறை செலுத்தும். குறிப்பாக என்னென்னாக்கா நீங்கள் ஒரு பரிகாரம்னப்போ ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பை நீங்கள் போய் பண்ணலாம். ஸோ மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணும்போது அதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக அமையும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த காலத்தில் தோள்பட்டை சார்ந்த விஷயத்துலலாம் நிறைய பேருக்கு வலி வேதனை எல்லாம் இருக்கும். குறிப்பாக ஆண்களுக்கு தான் இந்த வேதனைகள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஜீரணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் என்பது இருக்கும். பேச்சு பார்த்திங்கன்னா பேச்சில் ஒரு விரக்திக்கான தொழிலில் நல்ல ஒரு பாசிட்டிவான அப்ரோச் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சிறிய மனக்கசப்பெல்லாம் இருந்திருக்கும். அவங்களோட வாழ்க்கை துணையை அவங்களே பார்த்திங்கன்னா நிறைய வேலை பளுவில் இருந்திருப்பாங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ், ஒரு நிம்மதியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு தன்மைக்குள்ளே நகரும். மேலும் என்னென்னாக்கா வேலை தேடக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஸோ அதுக்காக சிறிய ஒரு தடை அப்புறமா கிடைக்கும். வேலை தேடுறவங்க பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு, முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே இந்த காலகட்டத்தில் வேலை என்பது கிடைக்கும். பௌர்ணமி வழிபாடு, குறிப்பாக கடகராசிக்காரங்க பௌர்ணமி வழிபாடு மிக சிறப்பான ஒரு பலனை தரும். எந்த பௌர்ணமியாக இருந்தாலும் சரி, பௌர்ணமி வழிபாடு செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி, லாபம், எப்போதும் சக்ஸஸ் தான். ஸோ அதை நீங்கள் கிரிவலம் போய் வழிபாடும் செய்யலாம். இல்லை வீட்டில் இருந்தே பௌர்ணமி நிலவை பார்த்து ஒரு வழிபாடு செய்யும் போது இவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்த்துமானா கண்டிப்பாக நிகழும். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.